ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த லஞ்ச் மெனு யோசிச்சு செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடமே கொடுக்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். எவ்வளோதான் யோசிச்சாலும் நமக்கு கடைசியில் மைண்டுக்கு வரது இந்த சாம்பார். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு சாம்பார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் இட்லி சாம்பார் வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, ஒரே குக்கரில் வந்து இட்லி சாம்பாரும் ரெடி, அதே மாதிரி லஞ்சுக்கும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேலை வந்து ஈஸியாக முடிகிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஹோட்டல் டேஸ்ட்டில் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏற்கனவே நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்ச குக்கர் வந்து வாஷ் பண்ணிட்டு அதே குக்கர்ல நான் வந்து பீர்க்கங்காய் கூட்டு தாங்க செய்ய போறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கர் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வேலை வந்து டக்கு டக்குன்னு முடியும். இந்த மாதிரி எல்லாம் யார் யார் ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, ஒரு 4-5 விசில் வந்தது. பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே பாத்தீங்கன்னா தோசை தாங்க, இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா பாத்தீங்கன்னா இட்லி தான். ஏன்னு பாத்தீங்கன்னா பசங்க வந்து லஞ்சுக்கு இட்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 இட்லி முழுசா வச்சா என்ன இவ்வளவு வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அதனால கட் பண்ணி போட்டிருக்கேன். எடுத்து சாப்பிடவும் ஈஸியா இருக்கும். இட்லிக்கு தொட்டுக்க வந்து சாம்பாரும் வச்சாச்சுங்க. 2 பேருக்குமே வந்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீக் தொடங்கி ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு கொஞ்சம் டல்லா தான் கிளம்புவாங்க. அஸ்மா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காவே ரெடி ஆயிட்டா. ரேன் மூஞ்சி நீங்க பார்த்த உடனே வந்து கண்டுபிடிச்சிடலாங்க அவர் எப்படி கிளம்பி இருக்காரு அப்படின்னு. கிளம்பும் போது இவன் பண்ற அட்டகாசம் என்னால சமாளிக்கவே முடியல. அவ்வளோ பண்றான். ஒரு வழியா எப்படியோ கிளம்பியாச்சுங்க. இன்னமும் லேட் பண்ணா திருப்பியும் வந்து ஆரம்பிச்சிருவான். 2 பேருமே இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து இந்த மூங் தாலே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுவே வாங்கிட்டு போய் கொடுத்தாச்சுங்க. 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க. நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்க இப்போ டிஃபன் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். இது வந்து அஸ்மாவுடைய டிஃபன் பாக்ஸ் தான். அஸ்மா வந்து சாப்பிட்டு இருக்கா. அதே மாதிரி ரயான் கூட எல்லாமே சாப்பிட்டு இருக்கான். சாப்பாடு வேணாம், இட்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்கறது கொடுத்தாதாங்க ஒழுங்கா சாப்பிட்டே வராங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.